ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணியும் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிடவோ ட்ரை பண்ணுங்க. பட் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் கதையை ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். கிரிம்சன் அப்படிங்கிற கேரக்டர் மட்டும் கதையில் காமிக்கிற மாதிரியே நான் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து திடீர்னு ட்ரீஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. வெயில்பட்ட டிராகன் இறஞ்சிருங்கிறதுனால ஒரு சூப்பீரியர் டிராகன் ஒரு குகைக்குள்ள உட்காந்துருக்கு. அதை சாப்பாடு ரெடி பண்ணி ஒரு செஃப் கொண்டு வரான். அவங்க எல்லாம் பயந்துகிட்டே அந்த டிராகனுக்கு அந்த சாப்பாடை கொடுக்கணும். ஆட்டோட கறியில செஞ்ச ஒரு டேஸ்டான டிஷ் அவர் செஞ்சு கொடுக்குறாரு. பரவாயில்ல, இது டேஸ்டா தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பாடா அப்படின்னு இவங்க ரிலாக்ஸ் ஆனா ஒரு மனுஷங்கள் அவளுக்கு இல்லை அப்படின்னா அப்படியே அந்த செஃப்பை பிடிச்சி அவன் சாப்பிட்டுதான். கூட இருக்கிற மற்ற 2 மைடியவும் பிடிச்சிருந்தான். இன்னொரு மைடு இதெல்லாம் பார்த்து ஷாக்கிங்கா நின்றுட்டு இருக்கா. அந்த 2 பொண்ணுங்களையும் அப்படியே அவ கண்ணு முன்னாடியே சாப்பிட்டுதான். ஒன்னு மறந்துட்டேன்னு, அடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. மரத்தோட வேற கண்ட்ரோல் பண்ணி அது மனுஷங்களை அங்க பிடிச்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த கேவுக்குள்ள அந்த மைடியும் அதை சாப்பிட போகுது. மனுஷங்களை பிடிக்கிற அந்த ரூட்ஸ் எல்லாம் சைக் போயிட்டு வெட்டிட்டு இருக்கான். மற்ற ஹண்டர்ஸுமே வெட்டிட்டு இருக்காங்க. சூரியன் இருக்கும்போது டிராகன்ஸால வெளியே வர முடியாது. இப்ப அந்த விஷயமும் உண்மை இல்லாம போயிடுச்சா அப்படின்னு சைக் பாக்குறான். லியோ போயிட்டு மரத்தையே மொத்தமா வெட்டிட்டு இருக்கா. பட் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் திரும்ப அந்த ரூட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. தொங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவாது பிடிக்கவும் லியோ காப்பாத்தலான்னு போறா. லியோவாது அட்டாக் பண்ண போகவும் டக்கு நம்ம ஹீரோ முழிச்சிருக்கான். அவன் உடம்புல இருந்து ரிலீஸ் ஆன பவர் எல்லா ரோட்ஸையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. தூங்கிட்டனா இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டிராகன் இருக்கிற இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறான். டிராகனை ஃபாஸ்டா பக்கத்தை வெயிட் பண்ணு அப்படின்னு லியோவால நம்ம ஹீரோ ஸ்பீடுக்கு ஓட முடியல. லியோவை ஒரு தடவை காப்பாத்திட்டதுனால பிரச்சனை இன்னும் முடியல. என்ன நடக்க போதுன்னு எல்லாரை விட எனக்கு தான் நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே போய் அந்த டிராகனோட வாயிலேயே முடிக்கிறான். உண்மையிலேயே நான் காசு பண்ணப்பட்டவன் தான். என் கூட யார் இருந்தாலும் அவங்க டிராகன்ஸால இறந்து போயிருந்தாங்க. அதோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். என் கூட இருக்கிறவங்க இறந்து போகக்கூடாதுன்னு அதுக்கு ஒரே வழிதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா டிராகன்ஸையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்படி என்னால அதை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா அந்த காப்பாற்றப்பட்ட மெய்டு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், ஹே கிரிம்சன், நீங்க என்ன பண்ற? நீயும் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கியா? என்ன தேடி நீயே வந்துட்டியா? நம்ம ஹீரோ சொல்றான். நான் எல்லா டிராகன்ஸையும் கொல்ல போறேன், சோ ஹெல்ப் பண்ணு கிரிம்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிரிம்சனா வேற யாரோன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. எலிசான் சோவா சொல்ல வரதுக்குள்ள எலிசா யோக்ஷயர் ஒரு 14 வயசு பையன் ஃபார்மிங் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்க. உன்னோட எஸ்டேட்டை டிராகன் அட்டாக் பண்ணிடுச்சு. நீ மட்டும் தான் தப்பிச்ச. அட்லீஸ்ட் அதுதான் உன்னோட கவர் ஸ்டோரி. உன்னோட ஃபியூச்சர் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டா. உன்னோட பேரு கிரிம்சன். நீ ஒரு விங்டு மோனார்க் டிராகன் ஃபர்ஸ்ட் சீட். டிராகன் கார்டை நீ கொல்ல ட்ரை பண்ணதுனால உன்னை துரோகின் மற்ற டிராகன்ஸ் வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த பாஸ்டையும் ஃபியூச்சரையுமே லிங்க் பண்ண எல்லா டிராகனையும் கொல்லணுங்கிறது உன்னோட ஆசையும். பட் அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ கிரிம்சன், இப்போ நம்ம பாஸ்ட்ல முன்னாடியே எல்லா டிராகன்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ கை கொடுக்குற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவை பலார்னு சவுட்ல அடிச்சுட்டு, நான் ஒன்னும் பையன் கிடையாது பொண்ணு, என்ன பார்த்து நீ டிராகன் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லவும், டிராகனா நீ ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டப்பா அப்படின்னு லியோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. என்ன தைரியம் இருந்தா 8th சீட்ல இருக்கிற என்னையவே அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் வந்து நிக்கல. நம்ம ஹீரோ தடுத்துட்டு சில்வரின் பேட்லாட்ஸ் அப்படின்னு அதுக்கு வாய்க்குள்ள ஒரு கதையை தூக்கி போடுறான். பார்த்தா அந்த டிராகன் இப்போ மொத்தமா வடிச்சு சதுருது. அதோட இம்பாக்ட்ல சுத்தி இருக்கிற எல்லாம் ஐஸாகி கீழே விழுது. ஹீரோ கொஞ்சம் பவர்ஃபுல் தான் அப்படிங்கறத அந்த மைண்ட் நோட்டீஸ் பண்றா. டிராகனா, உண்மையிலே நீ இப்போ ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டல அப்படின்னா என் கெஸ் கரெக்ட் தான். உன்னை பார்த்தோன்னே நீ ஸ்ட்ராங்கா வேணும் எனக்கு தெரியும். பட் அது இவ்வளவு குயிக்கா நடக்கும் தான் எனக்கு தெரியாது அப்படின்னு லியோ சொல்லவும், லியோ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சர்வைவர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு பார்டர் நோக்கி இப்போ அந்த கிங்டம் விட்டு வெளியே போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன பண்ண போறன்னு வா கேட்கறா. நான் முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன் கூட தான் இருப்பேன்னு வா சொல்லவும், பட் அது ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ சொல்றான். டேஞ்சரா? அது நம்மளோட வேலையிலேயே இருக்கு. நம்ம எல்லாம் டிராகன் ஹண்டர். எதுக்காக என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு வா கேட்கவும், இங்க பாரு நான் அப்படி சொல்ல வரல. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்போம், திரும்ப நான் உன்னை தேடி வருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ கேட்டுட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வா சொல்லிட்டு, ஓ சாரி அப்படின்னு சொல்லவும், ஐயோ இப்படி டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவ ரொம்பவே காமா தான் நடந்துக்கிடுவா. எப்பவும் அவ வயசுக்கு மீறி அவ மெச்சூர்டா நடந்துக்கிட்டாலுமே அவ ஒரு சின்ன பொண்ணு தான். நான் வேக்கா இருந்ததுனால தான் அவ இத்தனை நாள் இப்படி நடந்துக்கிட வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ணப்போ நீ என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஒன்னும் கவர்ஸ் பண்ணப்பட்டவன் கிடையாது. உன் கூட இருக்கிறவங்க வீக்கா இருக்கிறதுனால தான் இறந்து போறாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங், உனக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிட்டமா அப்படின்னு வா கேட்டிருப்பா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையிலே நான் கவர்ஸ் பண்ணப்பட்டவன் தான். லியோ, நான் உன்னை பார்த்ததுல சந்தோஷம். பட் இனிமே நம்மளால ஒன்னா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்படி பண்ணாத ராக்னா அப்படின்னு வா சொல்றா. நீ வீக்கா இருக்க, என் கூட இருந்தா இறந்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அழுதுகிட்டே நம்ம ஹீரோ பாப்பா அட்டாக் பண்ண போனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அவளை பிடிச்சி கீழே போடுறான். லியோ குட் பை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். லியோ மயக்கத்துல இருந்து கண் முடிக்கிறா. பார்த்தா ஷைக்ஸ் தான் அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். லியோனிகா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கவும், பார்டரை நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு வா கேட்கறா. ராக்னா தான் சொன்னா அதுதான் பெஸ்ட் அப்படின்னு ஷைக்ஸ் சொல்றான். இந்த ஸ்பாடை எடுத்தோடனே எனக்கு தோணுன விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும்னு தான். ஆமா ராக்னா, உனக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி லியோ கேட்கவும், நீ என் கூட எப்பவும் இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஈவன் நான் அவனை கொல்லவே ட்ரை பண்ணாலும் அவனால் ஈஸியாக அதை தடுக்க முடியும். அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான். பட் ஏன் என்னை விட்டுட்டு போனா ராக்னா, ஏன் என்னை விட்டுட்டு போனா ராக்னா அப்படின்னு சொல்லி லியோ அழுதுகிட்டே போறா. எல்லாத்தையும் தூரமாக இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். உண்மையிலேயே அவங்களுக்குள்ள இப்படிதான் அதை முடியணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த மைடு கேட்கவும், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே திரும்புறான். சரி நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த மைடு சொல்லவும், ஹே கிரிம்சன் நான் சொல்றதை கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒன்னும் கிரிம்சன் கிடையாது. நான் ஒரு டிராகனா இருந்தா சூரியன்ல பட்டா எரிஞ்சிருப்பேன்ல அப்படின்னு வா கேட்கறா. நீ உன்னோட டிராகன் மோனார்க் பவர் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கா, அதான் உன்னால சூரியன்ல நிக்க முடியுது நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஒரு பொண்ணுடா
எப்படான்னு வா சொல்றா. உன்னோட ஜெண்டரையும் ஏஜையும் தான் உன்னால இஷ்டத்துக்கு மாத்த முடியுமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட போடா அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புவோம். நான் அவ்வளோ ஈஸியில கண்டிப்பா உன்னை நம்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் கிரிம்சன் சொல்லியிருப்பா. நான் சொல்றத கேளு கிரிம்சன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது திடீர்னு இப்படி வராதடா அப்படின்னு வா சொல்றா. எனக்கு படிக்கவும் எழுதவும் தெரியும். லியோக்கு பிடிக்கிறதுனால நான் சூப்பரா குக்கிங் பண்ணுவேன். அவ சாப்பிடணுங்கிறதுக்காக காய்கறியை நான் டேஸ்டா சமைப்பேன். லியோவை நான் தான் குளிக்க வச்சு அவ ட்ரெஸ் எல்லாம் துவச்சு போடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்குடா ஏன்ட்டு சொல்ற அப்படின்னு அந்த மெய்டு கேட்கறா. என்னால் ஒருத்தரை ரொம்பவே சூப்பராக டேக் கேர் பண்ணிக்கிட முடியும். இத்தனை நாள் நான் லியோக்கு பண்ண எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் என் கூட டீம் அப் பண்ணு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரு பொண்ணுகிட்ட எப்படா வந்து பேசுகிறேன்னு வா கேட்கவும், ஆனால் நீ ஒரு பையனாச்சே நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ கீழே மயங்கி விழுந்துருதான். நம்ம ஹீரோவோட பாடியால் அந்த புது பவரை ஹேண்டில் பண்ண முடியல. நீ அன்கான்ஷியஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மெய்டு பார்க்குறா. ஸோ ஃபியூச்சரில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நிறைய டிராகன்ஸை அசால்ட்டாக கொண்டுட்டு வந்துட்டு இருப்பான். ஒன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு கிரிம்சன் அங்கே வரவும் டக்கு நம்ம ஹீரோ அவளை துண்டா வெட்டியிருந்தான். பார்த்தா இன்னொரு பக்கம் அவள் வந்து நிற்கிறா. ராக்னா தி ரீப்பர் என் கூட ஜாயின் பண்ணுன்னு வா சொன்னா. அவள் தலையை நம்ம ஹீரோ டக்குன்னு துண்டா வெட்டுறான். இன்னொரு பக்கம் அந்த தலையை வந்து அவளே பிடிக்கிறா. உன்னோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி மொத்த டிராகன்ஸையும் அழிக்க முடியும் அப்படின்னு வா சொல்லியிருப்பா. நீ சொல்ற அந்த கிரிம்சன் நான் கிடையாது, என்னை காப்பாத்திருக்கேங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சரியா அப்படின்னு அந்த மைடு சொல்லவும், சில்வரின் பேட்டில் ஆர்ட்ஸை என்னால் இன்னும் ஹேண்டில் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா உண்மையிலேயே கிங்டம் மொத்தமாக டிராகன் டெஸ்ட்ராய் பண்ண போதா அப்படின்னு வா கேட்கவும், ஆமா அது உண்மைதான், அதனால தான் நம்ம இப்பவே டிராகன்ஸோட ஹண்டிங் ஆரம்பிக்கணும். அதுலயும் முக்கியமாக அந்த விங்டு மோனார்க்க ஃபியூச்சர்ல நம்ம இதை பண்ணியிருக்கோம். 20 வருஷம் ஃபியூச்சர்ல நம்மளால அதை பண்ண முடிஞ்சது. பட் இந்த தடவை நம்ம அதை ரொம்பவே குயிக்கா பண்ண போறோம் அவ்வளோதான். ஏன்னா இந்த டைம் லைன்ல நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிட்டோம். நம்ம ஹீரோ சொல்லுவோம், என்னோட ஃபியூச்சரை பத்தியும் என்ன பத்தியும் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த கிரிம்சன் சிரிக்கிறா. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனை செக் பண்ணி பார்த்ததுல சில்வர் ஸ்வாட் கூட அவன் பாடியை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான். இவன் பாடியை ஒரு சில்வரினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவும் இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு அன்லிமிட்டடான பவர். நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சிரிச்சிட்டு இருக்கா. லியோவும் மத்தவங்களும் சிட்டியை விட்டு வெளியே போற பக்கமா நோக்கி டிராகன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஐயோ வில்லேஜஸ்க்கு என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த மைடு நடிக்கவும் டக்கு நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு அந்த டிராகன்ஸை டெஸ்ட்ரை பண்றதுக்கு போறான். எனக்கு ஏதாச்சும் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தா சொல்ல, நான் அதை ஒபே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்லது அப்படின்னு வா யோசிச்சுட்டு, நான் ஒன்றும் கிரிம்சன் கிடையாது, பட் அந்த டிராகன்ஸை டெஸ்ட்ரை பண்ண அப்படின்னு வா சொல்றேன். ஒரு டிராகனை போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண உடனே இப்போ மற்ற டிராகன்ஸ்லாம் நம்ம ஹீரோவை சுத்து போடுது. நம்ம ஹீரோனோட சில்வரின் பேட்டில் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி நிறைய ஸ்வாட்ஸை கிரியேட் பண்றான். இந்த ஸ்வாட் பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் இதுலேருந்து கிரியேட் ஆகிற அந்த சில்வரின் அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இவன் கிரியேட் பண்ணுற அந்த சில்வரின் ஸ்வாட்ஸை ஒரு ஆர்மிக்கே கொடுத்தா அந்த ஆர்மி ஏன் கண்ட்ரோலில் இருந்தா அப்படின்னு கிரிம்சன் யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கா. வாமிட் பண்ணி அவள் ஸ்லைமை வர வைக்கிறா. அந்த ஸ்லைம் வந்துட்டு மற்ற டிராகன்ஸ் பாடியெல்லாம் போய் சாப்பிடுது. நீ இவ்வளோ நேரம் கிரிம்சன் வயிற்றுக்குள்ளே தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். நடிச்சதெல்லாம் போதுன்னு இப்போ கிரிம்சன் அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வர. அந்த டிராகன்ஸ்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கமோ, வாயம் மூடுங்க, லார்டு கட்டளை இடுறேன், அமைதியாக சாகுங்க அப்படின்னு வா சொல்றா. டிராகன்ஸ் எல்லாம் ஸ்லைம் சாப்பிடுறது தெரியும் கிரிம்சன், இது நீதான் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அவன் கூட ஜாயின் பண்ற ராக்னா, பட் ஒரு கண்டிஷன், இந்த பாய்சனை நீ குடிக்கணும். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, ஒருவேளை என்ன ஏதாச்சும் பண்ணிட்டா இதை நீ குடிச்ச உடனே எல்லாம் இறந்து போக மாட்டேன். எனக்கு நீ ஏதாச்சும் ஆபத்தை விளைவிக்கிறதா இருந்தா அப்போ நீ இறந்து போயிருவ அப்படின்னு வா பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ டக்குனதை எடுத்து குடிச்சிருந்தான். உனக்கு பயமே இல்லையான வா கேட்கவும், எதெல்லாம் நான் என் ஃபியூச்சரில் தொலைச்சோன்னா அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண திரும்ப ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் எல்லா ட்ராகன்ஸையும் கொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எதிரிங்க உன்னை காயப்படுத்திடுவாங்கன்னு பயந்து முதல்ல நீ அவங்கள கொல்லணும்னு நினைக்கிற. ஒரு ஹீரோயிக்கா நீ தெரியல, பட் உன்னோட பவர்ஸ் அது ஹீரோயிக்கா இருக்கு. ஸோ நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன். 6 பிளட் லைனையும் கொன்னதுக்கு அப்புறமா கடைசியில் நம்ம அந்த டிராகன் காடையோ கொல்றோம். சில்வர் ஸ்வாட்ல குத்தி சன்லைட்ல எரிச்சு அப்படின்னு வா சொல்லவும், இதை நான் இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா டிராகன்ஸும் அழிஞ்ச அப்புறமா அப்படின்னு வா சொல்லவும், தெரியும் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ ஓகே நம்ம ஜர்னியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கிரிம்சன் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிரிம்சனோட பவர் என்னது, அவ டிராகன்ஸோட லீடரா இதுக்கு முன்னாடி இருந்தாலா, விங்கடு மோனார்க்னா என்னது அப்படிங்கறதெல்லாம் போக போக இருக்கிற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கரண்டா இருக்கிற விங்கடு மோனார்க்க நீங்க பார்க்கும்போது தான் உண்மையிலேயே இந்த டிராகன்ஸோட பவர் லெவல் என்னங்கிறது தெரியும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.